சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 67 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தனிநபர்கள் ஆக்கிரமித்திருந்த கோயில் நிலத்தை மீட்கும் நடவடிக்கையில் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன, முழுமையான விவரங்களை சொல்லுங்க. திருவாரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ரூபாய் 67 கோடி ரூபாய் மதிப்பு 67 கோடியே 41 லட்சத்தி 12,000 மதிப்பான நிலம் இன்னைக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் மீட்கப்பட்டது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து தனிநபர்களிடம் கோயில் நிலங்கள் மீட்பு பணி என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று திருவாரூர் மாவட்ட மைய நூலகம் அருகே உள்ள தனியார் ஒருவர் சொந்தமாக வைத்து அந்த இடத்தை தற்போது பட்டா அரசு பிளாட் போட்டு விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இதனால நாகப்பட்டினம் இணை ஆணையர், இந்து சமயத்துறை இணை ஆணையர் குமரேசன் தலைமையில இந்த விஜயபுரம் கோயிலுக்கு ரேணுகா தேவி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 35,276 சதுரடி இடமும், இதே போல கபிலேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 1,33,232 சதுரடி நிலமும், மொத்தம் 1,68,528 சதுரடி நிலம் தற்போது மதிப்புப்படி அரசின் மதிப்பு 67 கோடியே 41 லட்சத்தி 12,000 ரூபாய் மதிப்பிலான நிலத்தை இன்னைக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது மீட்கப்பட்டது. தொடர்ந்து தனிநபர்கள் யாரும் இந்த பகுதியில பிரவேசிக்க கூடாது என்கிற பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்பு நடவடிக்கையில ஆலய நிலங்கள் சம்பந்தமான வட்டாட்சியர் பிரபாலட்சுமி உள்ளிட்ட கோயில் செயல் அலுவலர் சென்மராஜ் உள்ளிட்ட ஏராளமான ஊழியர்கள் இந்த பணியில ஈடுபட்டாங்க. இதே போல மாவட்டத்தில் தொடர்ந்து கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களோட விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.